2037க்குள் குடிசை இல்லா நகரங்கள், வீடு தேடி சேவைகள், அரசு சேவைகளை வெற்றி தமிழ்நாடு செயலி மூலம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு விளையாட்டு பல்கலைக்கழகம் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா வரவேற்கணும். ஏன்னா இளைஞருக்காக விளையாட்டு பல்கலைக்கழகம்னா அங்க எல்லாமே இருக்கிற மாதிரி, எல்லா விளையாட்டும் இருக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை கொண்டு வரணும். அதுல உண்மையாவே அவரை பாராட்டணும். இது மாதிரி கொஞ்சம் எல்லாமே நெசவாளர் கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி இது பண்ணிருக்காரு. பட்டா நடைமுறைகள் எளிதாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினிமா சுற்றுலா திட்டங்கள் உருவாக்கப்படும். அதே போல ஆன்மீக சுற்றுலா திட்டங்கள் வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் அப்படி மேலாப்புல தான் அவர் ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. இரட்டை இலையதும் திமுகவும் அப்படியே பழையதை அப்படியே அடுத்தடுத்து அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இலவசம் கொடுக்கணும் அதுதான் போட்டிருக்கிறாங்க. இவரும் அதே லெவலில் தான் போறாரு. ஸோ தேர்தல் அறிக்கை விஜய்க்கு நான் பாஸ் மார்க் கொடுக்க மாட்டேன். ஜஸ்ட் பாஸ் வேணா அவர் இளைஞன் முதல் தடவை களத்தில் இறங்கியிருக்காரு, ஜஸ்ட் பாஸ் வேணா கொடுக்கலாம். எடுத்து சொல்ற அளவுக்கு எந்த ஒரு தேர்தல் அறிக்கையில் பெருமையா அவர் ஒரு வித்தியாசமா சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒன்று, இளைஞர்களுக்காகவோ இல்லாட்டி விளையாட்டு பல்கலைக்கழகம் உருவாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். அது ஒரு புது சிந்தனையா இருக்கலாம். களத்தில் இறங்கவும் மாட்டேங்கிறாரு. ஒரு வேஸ்ட் தலைவராக ஆயிட்டாருங்கிறது தான் என்னோட சிந்தனை. நீங்கள் யார் இதில் கோவப்பட்டாலும் டைரெக்டாக அதில் விமர்சனம் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி அவர் களத்தில் இறங்கலை. எலெக்ஷன் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. முக்கிய நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டுருக்கு. எதை பற்றியும் அவர் பேசலை. அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்துருக்கிறாரு. என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு 1 வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி சோர்வாவார் அப்படிங்கிற சிந்தனை ரொம்பவும் மனவேதனையை கொடுக்குது. பணம் பல கோடி செலவு பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் அது அப்படியே வேஸ்ட்டாக போயிடுமோங்கிறத சிந்தனை தான் இருக்குது. யாரோ 1-2 கட்சியில் அவங்க ஜெயித்தாலும் அப்படியே யார் ஆளுங்கட்சியோ அவங்க இதில் ஆதரவு கொடுத்துட்டு சேர்ந்துருவாங்கிறதா இது. ஸோ இந்த எலெக்ஷனோட தாவேகா கம்ப்ளீட்டாக காலி ஆகிறோம் அப்படிங்கிறது தான் என்னோட சிந்தனை. இதை தவறாக பயன்படுத்திட்டார் விஜய். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரிடு தமிழகம்.